உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருக்கும் வணக்கம். என்னடா என் பொண்ணு யாருகிட்டையும் சொல்லாம போயிட்டாலேன்னு ஒரு நிமிஷம் நானே யோசிச்சேன். ஆனா அவ போனது என் மாப்பிள்ளைக்காக தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதில் ஒரு பெருமை. என் பொண்ணை நான் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன்னு. மதுமிதா இப்படி எங்களை தலை நிமிர வைக்கிறது இது முதல் தடவை இல்ல. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இப்படி எங்களை நிறைய தடவை பெருமைப்படுத்தியிருக்காங்க. மதுமிதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா அவ எங்களுக்கு கிடைச்ச ஒரு தேவதை. மதுமிதா எங்களுக்கு ஒரு கிஃப்ட். அப்படிப்பட்ட ஒரு மதுமிதாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்புறேன். வர சொல்லுங்க, வாங்க. வாங்க. இந்த குழந்தைங்க யாருமே இல்லாத அனாதை குழந்தைங்க. இந்த வார்த்தையை நான் இப்படி பயன்படுத்தவே கூடாது. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். உண்மையிலேயே இந்த உலகத்துல யாருமே அனாதை கிடையாது. இந்த குழந்தைங்கன்னா மதுமிதாவுக்கு உசுறு. மதுமிதா எதை மறந்தாலும் மாசத்துக்கு 2 தடவை இந்த குழந்தைங்களை போய் பார்க்கறத மறக்கவே மாட்டா. இந்த குழந்தைங்களை தன்னோட குழந்தைங்களா தான் நினைக்கிறா. மதுமிதாவுக்கு கல்யாணம் உடனே இந்த குழந்தைங்க மதுமிதாவை இங்க வந்து பார்க்கணும்னு அடம்பிடிக்கிறாங்கன்னு மேனேஜர் சார் என்கிட்ட சொன்னாரு. நிச்சயமா கூட்டிட்டு வாங்கன்னு நான் தான் சொன்னேன். மதுமிதாவை எல்லாருக்கும் கோவப்படுற பொண்ணாவும் படபடன்னு பேசுற பொண்ணாவும் தான் தெரியும். மதுமிதாவுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மதுமிதாவுக்கு கிஃப்டா இந்த குழந்தைங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற மேனேஜர் 2-3 வார்த்தைகள் பேசுவார். சார் வாங்க. மதுமிதா மேடம் மாதிரி ஒருத்தரை பார்க்கறதே கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்க சில பேர் ஆர்வமாக 1 நாள் 2 நாள் வருவாங்க. அப்புறம் அப்பப்போ பணம் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் எங்களை அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் மதுமிதா மேடம் அப்படி இல்லை. என்னைக்கு எங்கள் ஆசிரமத்தில் கால் எடுத்து வச்சாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாசத்துல 2-3 தடவையாவது வந்து எங்களை எல்லாம் பார்க்காம இருந்ததில்லை. பசங்களுக்கு எக்ஸாம், உடம்பு சரியில்லை, எதா இருந்தாலும் நாங்கள் முதல்ல மதுமிதா மேடத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவோம். மறு நிமிஷமே அவங்க வந்து நிற்பாங்க. அவ்வளவு ஏன் பசங்களோடவே இருந்து பாடமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மதுமிதா மேடம் எங்க பசங்களுக்காக 2 வார்த்தை பேசுவாங்க. எனக்கு இப்ப என்ன பேசுறதுன்னே தெரியல. இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் நார்மலா தான் இருந்தேன். ஆனா எப்ப இந்த குழந்தைங்கள்லாம் உள்ள வந்தாங்களோ அப்பவே நான் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தைங்க சாதாரண குழந்தைங்க இல்லை. அந்த கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்ச குழந்தைங்க.
கடவுளோட குழந்தைங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு சிரிப்பு தவிர வேற எதுவுமே தெரியாது. கள்ளம் கபடம் கிடையாது, பொறாமை கிடையாது. இந்த குழந்தைங்க நமக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அவங்க கத்து கொடுத்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே வாழணும்னு தான் கத்து கொடுத்துருக்காங்க. இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுலையும் எப்படி சிரிக்கிறாங்கன்னு பாருங்க. மதுமிதாவை பத்தி நாம என்னமோ நினைச்சோம், ஆனா இன்னைக்கு மதுமிதாவோட இன்னொரு முகம் தெரிஞ்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு அவங்க ஆடின கிஃப்ட என் கல்யாணத்துக்கு எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் அதுதான் நினைக்கிறேன். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கு ஆசிரமத்தை சேர்ந்த மேனேஜருக்கும் என் அப்பாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி, நான் உங்க எல்லாரையும் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சேச்சா, இருங்க வரேன். இது எப்படி டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவீங்க? இது நடக்கலன்னா உங்களை பத்தி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாமே போயிருக்கும். எனக்கு உங்க மேல எப்பவுமே மரியாதை உண்டு, ஆனா இன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை 2 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூட சந்தோஷ். மது, நீ பண்ற விஷயம் ரொம்ப பெருசு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பணத்தை மட்டும் அனுப்பிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத யார் வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த பசங்க எதிர்பார்க்கறது அன்பு, அரவணைப்பு. நீ இவங்க கூடவே இருந்து இவங்க கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்து இவங்க கூடவே டிராவல் பண்ற பாரு, சான்ஸே இல்ல மது. ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கௌதமும் இந்த மாதிரி நிறைய செய்வான். டேய், ஆனா அவன் யார் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்றான்னு வெளியில யாருக்குமே தெரியாது. வலது கை கொடுக்கறத இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் கௌதமும். அப்படிப்பட்ட கௌதமும் மதுமிதாவும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. மது, உங்க இந்த டிராவல்ல கடைசி வரைக்கும் உங்க கையை பிடிச்சு கௌதமும் கூட நடப்பான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.